ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2024 நியூ இயரை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரே ஒரு நாட்டில் மட்டும் அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லைங்க. அது வேறு எந்த நாடும் இல்லை, நம்ம ஜப்பான் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அங்கே நடந்த எர்த்குவேக் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆக்சுவலாக மண்டே ஆஃப்டர்நூன் இஷிகாவா மாகாணத்தில் இருக்கிற நோட்டோ தீபகற்பத்துக்கு பக்கத்தில் தாக்கப்பட்டிருக்கு. இது முதல் பெரிய சுனாமி எச்சரிக்கையை தூண்டியிருக்கு அப்படின்னு அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஃபியூமியோ ஹீடா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரிக்டர் அளவில் 7.6ன்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமியும் தாக்குனதில் அங்கே இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், ரோட்ஸ் எல்லாமே ரொம்பவும் சேதமடைஞ்சிருக்கு. அந்த கட்டிட இடிபாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 6 பேரோட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நாளில் மட்டுமே 90 மினிட்ஸ்க்குள்ள கிட்டத்தட்ட 30 டைம்ஸ் எர்த்குவேக் வந்திருக்கு. கடல் அலைகள் சுமார் 5 மீட்டர் உயரத்திற்கு எழுந்ததால ஜப்பானோட மேற்கு கடற்கரை முழுவதுமே சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. அதனால அந்த கடற்கரையை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட 1,00,000 மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு போகுமாறு அந்த கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த சுனாமி எச்சரிக்கை ஜப்பானுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நார்த் கொரியா, சவுத் கொரியா, செர்பியா, ரஷ்யா, சைனா உள்ளிட்ட நாடுகளுக்குமே எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இப்போதைக்கு ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை குறைக்கப்பட்டாலுமே இன்னும் 3 நாட்களுக்குள்ள மேலும் நில அதிர்வு ஏற்படக்கூடும் அப்படின்றதால மக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவு ஜப்பானுக்கு 13 வருஷத்துக்கு பிறகு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 5 மணி நேரத்துக்கு 50 தடவை நிலநடுக்கம் வந்திருக்கான். ஸோ இப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலை சீக்கிரமே சரியாகணும்னு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணுவோம்.